நாம ஓ சாஜிதுன். சரி, என்ன வருகிறது என்று பார்ப்போம். எந்த அளவிற்கு தூங்கினார்கள்? குரட்டையினுடைய சப்தம் வந்தது, குரட்டையினுடைய சப்தம் கூட வந்தது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? தூக்கத்திலிருந்து எழும்புறாங்க, பொது செய்யாம போய் தொழுதாங்க. தொழுகையினுடைய ஒத்து வந்தது, தொழுதார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, நாயகமே நீங்க தூங்குனீங்களே யார சொல்லலாம், இப்ப நீங்க தூங்கிட்டு அப்படியே போய் ஒது செய்யாம நீங்க தொழுகிறீர்களே என்று கேட்கப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, யாரு கால நீட்டி நிம்மதியா முழுத்தஜியாக படுத்து தூங்கினாரோ அவர்தான் ஒது செய்யணும், அவர்தான் ஒது செய்யணும். நான் அப்படி படுத்து தூங்கலையே, நான் சுஜூது செஞ்ச வண்ணம் தான் தூங்குறேன் மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே சுஜூதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சுஜூது செய்து கொண்டார் தூங்கினார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கிறதா என்றால் அப்படி அல்ல. மாறாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள், அமர்ந்திருக்கும் போது தலையை கவிழ்ந்து தூங்கினார்கள். இது ஒரு சுஜூதுடைய நிலை. அரபுகள் அது ஒரு வழக்கமாக இருந்தது. நம்ம உட்கார்ந்து தூங்குறோம் இல்ல, நல்ல சம்மணம் கொட்டி உட்கார்ந்து நம்ம அப்படியே தூங்குறோம், நம்முடைய கழுத்து தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த தூக்கத்திற்கு சாஜிது, நாம சாஜிது என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அதுக்காக சுஜூது செஞ்சு தலை கீழாகும், இடுப்பு மேலாகும் கொடுத்து சுஜூது செய்யற மாதிரி படுத்து தூங்கினாங்க அர்த்தம் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படி அல்ல, அப்படி அர்த்தம் கொடுத்தாலும் அது பிழை. ஒருவேளை ஒருத்தர் அப்படி தொழுகிறாருன்னு வைங்க, அப்படி தூங்குறாருன்னு வைங்க, சுஜூதிலே கடந்து தூங்கினாரு, என்ன ஒண்ணு முறிஞ்சு போயிடும். அது கருத்து வேறுபாடு இல்லை. இங்கே சாஜிது என்பதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தலையை கவிழ்ந்து தூங்கினார்கள். அப்ப அவர்கள் சொன்னாங்க, நான் இப்படித்தானே தூங்கினேன், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தூங்கினாலும் அவர்களுக்கு ஒண்ணு முடியாது என்பது வேற ஹதீஸ் இருக்கிறது. அவங்க சொல்லுகிறார்கள், என்னுடைய கல்பு தூங்காது, என்னுடைய கண்கள் தான் தூங்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது வேற செய்தி. ஆனால் இது நமக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நம்முடைய தூக்கம் இப்ப சில சமயங்களில் ஜும்மால பார்க்கலாம், ஹதீப் மெம்பர் இருந்து குத்பா ஓதிட்டு இருப்பா, இங்க பல பேர் குத்பா தூக்கத்துல நடக்கும், இங்க பல பேர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் எப்படி அமர்ந்திருக்க முடியுமா நமக்கு சொல்லித் தர்றாங்க. சம்மணம் கொட்டி நல்ல கால்களை இருக்க மடக்கி வைத்து அப்படி தூங்கி லேசான ஒரு தூக்கம் தூங்கி இருந்தால் அந்த தூக்கம் அவர்களுடைய உணவை முழிக்காது என்று நம்முடைய இமாம்கள் நமக்கு சட்டத்தை சொல்லித் தருவார்கள். இதுதான் சாஜிது என்பதற்கான விளக்கத்தை பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸில் இருந்து அந்த விளக்கத்தை எடுத்தார்கள். அப்ப சாஜிது என்பதற்கு சுஜூது செய்த வண்ணம் தூங்கினா உத முடியாது, காலை நீட்டி நெட்ட படித்து தூங்கினால் உத முடியும் என்ற விளக்கத்தை எடுத்தால் அது பொருந்தி வருமா? அப்படி ஒரு விளக்கத்தை சாஜிது என்பதற்கு அவர்களாகவா நாமவா இமாம்கள் தான் சுயமாக சொல்லிவிட்டார்களா என்றால் இல்லை. வேறு ஹதீஸ்கள், வேறு வசனங்கள், அரபு மொழிகளுடைய பழக்க வழக்கங்கள், இந்த வார்த்தைகள் எதற்கெல்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக உணர்ந்ததற்கு பிறகு அதுக்கான விளக்கம் இதுதான் என்று இமாம்கள் நமக்கு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து உட்கார்ந்து தொழக்கூடியவருடைய தொழுகை பற்றி கேட்கிறாங்க. சில பேருக்கு நின்று தொழ முடியறது இல்ல, உட்கார்ந்து தொழுகிறாங்க. நாயகமே உட்கார்ந்து தொழுதால் அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா காயிமன், யார் நின்று தொழுகிறாரோ ஃபஹு அஃதல், அதுதான் ஏற்றம். ஃபர்து தொழுகையாக இருந்தால் நின்றுதான் தொழணும், ஃபர்து தொழுகையாக இருந்தால் நின்றுதான் தொழணும். நிற்பதற்கு முடிந்தவர்கள், முடியாதவர்களாக இருந்தால் அவர்கள் உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகளாக இருக்குமே ஆனால், நஃபிலான தொழுகைகளாக இருக்குமே ஆனால் நின்று தொழ முடியும் என்ற நிலையிலும் அமர்ந்து தொழலாம். அப்படி தொழுதால் அதுதான் இப்ப சொல்றாங்க. ஆனாலும் கூட நின்று தொழுவதுதான் அது ஏற்றம். எனினும் உட்கார்ந்து தொழுதால் ஒமன் ஸல்லா காயிதன், எவராவது அமர்ந்து தொழுவாரையானால் ஃபஹுவ, அந்த தொழுகை இருக்கிறதே நின்று தொழுகக்கூடிய தொழுகையில பாதிதான் அவருக்கு கிடைக்கும், அந்த நன்மை தான் கிடைக்கும். நிஸ்வ அஜ்ரில் காயிமி, அவருக்கு எவ்வளவு கிடைக்கிறது? நின்று தொழக்கூடியவர்களுடைய தொழுகைக்கு என்ன தவாபுகள் வழங்கப்படுகிறதோ அது பாதிதான் அவருக்கு வழங்கப்படுகிறது. சரி, இது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, அந்த ஹதீஸ்ல வருது, ஒமன் ஸல்லா நாயிமன், யார் தூங்கிக்கிட்டு தொழுகிறாரோ அவருக்கு உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுடைய தொழுகையில் பாதிதான் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யாராவது தூங்கிக்கிட்டு தொழுவாங்களா? அப்படி ஒரு தொழுகை இருக்குதா? அப்படி தொழ முடியுமா? மார்க்கம் அனுமதிக்கிறதா? ஒமன் ஸல்லா நாயிமன், புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது.
யார் தூங்கிக் கொண்டு தொழுகிறாரோ ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரில் காயிதி, உட்கார்ந்து தொழக்கூடியவரினுடைய தொழுகையில் பாதி நன்மை தான் அவருக்கு கிடைக்கிறது என்று அண்ணன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுறாங்க. கால அபூ அப்துல்லா, இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் இந்த ஹதீஸுடைய இடத்தில் தூங்கிக் கொண்டு தொழுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னிடத்தில் அவர் காலை நீட்டி என்ன செய்கிறார்? தூங்குறதல்ல, படுத்துக் கொண்டு தொழுகிறார். படுத்துக் கொண்டு தொழுதால் அவருக்கு உட்கார்ந்து தொழக்கூடியவனுடைய தொழுகையில் பாதி நன்மை என்பதுதான் இந்த இடத்தில் கருத்து என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாயிமன் என்பதற்கு இந்த இடத்தில் இந்த கருத்து என்றால் வேற இடத்துல வேற கருத்துக்கள் வருகிறது. எந்த இடத்துல எந்த கருத்தை கூட நீங்க வைப்பீங்க? வார்த்தையினுடைய விளக்கங்கள், இலக்கண இலக்கியங்கள், மொழியியல், இவைகளை பற்றி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும். அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? இவங்க என்ன செய்யறது என்றா, உங்களுக்கு தான் தமிழ்ல வந்துடுச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. 5-6 ஹதீதுகளை பாடமாக்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 5-6 வசனங்களையும் பாடமாக்கி வைத்துக் கொண்டு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அவர்களே தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுது. நேற்று கூட ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போன்று அவங்க எப்படி எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால், நானும் கேட்டேன், சீடியும் இருக்கிறது. நாம் அறிந்த அளவிற்கு சஹாபாக்கள் அறியவில்லை. அவங்க சொல்றாரு, அவங்களுடைய லீடர் சொல்றாரு, நாம் அறிந்த அளவிற்கு. நான் இன்னைக்கு நமக்கு எல்லா வசதிகளும் வந்திருக்குது. அவர் சொல்றாரு, என்ன கருத்தை கொண்டு சொல்ல வர்றார் என்றால், நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறது, டிஸ்க் இருக்கிறது, சீடிகளை போட்டு அதில் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? பார்த்துக் கொள்கிறோம். நாம் டக்குனு அந்த ஹதீஸ்களை எடுத்துக் கொள்கிறோம். இந்த வசதி அவர்களிடத்தில் இல்லை. எனவே சஹாபாக்களை விட நாம் தான் அறிந்தவர்கள் என்று அவர் தெளிவாக இப்படியே குறிப்பிடுகிறார். எந்த அளவுக்கு திமிர் இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவார். எவ்வளவு பெரிய மகத்தானவர்கள்! கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கற்பது என்பது எத்தகையது, கம்ப்யூட்டர் மூலமாக படித்துக் கொள்வது என்பது எத்தகையது என்பதை பற்றி கூட உணர முடியாத அளவிற்கு அறிவு சூனியமாக போனவர்கள். ரசூல் அல்லாஹ்வின் திருத்தூதரிடமிருந்து பெறுகிறார்கள். அப்படின்னு பார்த்தா ஒரு கருத்துல இவர் என்ன சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவருடைய காலத்துல கம்ப்யூட்டர் இல்ல தானே? அப்படியானால் என்ன நிலை வருகிறது? இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் வச்சு படிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை விட நம்முடைய அறிவு அதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நஊது பில்லாஹ். சஹாபாக்களை குறித்து இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார். ஆக இங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, நாயிமன் என்பதற்கு இந்த இடத்தில் என்னுடைய கருத்து என்னவென்றால், படுத்துக்கொண்டு தொழுவது, தூங்குவது என்பது அர்த்தம் அல்ல என்று மிக தெளிவாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்த வண்ணம் தூங்கினார்கள் என்று வருகிறதே என்றால், சுஜூது செய்த வண்ணம் தூங்குறது அல்ல, அமர்ந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தூங்கி இருக்கிறாங்க, தலை கவிழ்ந்து இருந்திருக்கிறார்கள். பொதுவாக உட்கார்ந்து தூங்கினா தலை கீழே தான் வரும், கொஞ்சம் தலை கவிழ்ந்து இருக்கும். அதுதான் இந்த ஹதீஸுடைய பொருளை அன்றி சுஜூது செய்த வண்ணம் தூங்கினார்கள் என்பது அல்ல. அப்ப இந்த ஹதீஸில் இருந்துதான் அந்த ஆய்வை நமக்கு எடுத்தவர்கள் சொல்கிறார்கள், லேசான ஒரு தூக்கம். அதாவது தூக்கத்துக்கு 2 விதமா விளக்கம் சொல்லுவாங்க. நுஆஸ் ஒரு தூக்கம், நௌம்ங்கிறது ஒரு தூக்கம். நௌம்னு சொன்னா நல்ல தூக்கம் தூங்கியது. நுஆஸ் என்று சொல்லும் பொழுது பேசுவது விளங்கும். இப்போ குதுபா ஓதிட்டு இருக்கிறாங்க, அந்த சத்தம் விளங்கும், என்ன சொல்றாங்கிறது விளங்காது. இதுக்கு பேர் நுஆஸ், சிறு தூக்கம் என்று சொல்வார்கள். இப்படி அந்த ஹதீஸை முன்வைத்து தூக்கத்தினுடைய தரம் என்ன என்பதை கூட பிரித்து வகுத்து தந்து இதற்கான சட்டங்கள் என்ன என்பதை இமாம்கள் இந்த ஹதீஸுடைய வழியில் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டலாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்குதா? அந்த இல்மை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த அறிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படி செயல்பட முடியுமா? அப்படி செய்யலாம். ஒரு சட்டத்தை தந்துவிட்டு அந்த சட்டத்திலே உறுதியாக நிலைப்பாடாக இறுதிவரை இருக்க முடியுமா? நிச்சயமாக அதெல்லாம் இல்லை. எண்ணி பார்க்கவே முடியாது, எண்ணி பார்ப்பதும் கூட தவறு. அப்படியெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் என்று எண்ணி பார்ப்பதும் கூட தவறு. ஏனெனில் இல்லாத ஒரு பெருமையை நாம் சூட்டிக் கொண்டதாக ஆகிவிடும். வஹாபிகள் இந்த பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் உணர வேண்டும், தங்களுடைய தலைவர்களிடம் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பிடியை விளங்கி நின்று அவர்கள் விடுபட்டு நாதாக்களாகிய, அல்லாஹ்வின் அருளை பெற்ற சீலர்களாகிய, சத்தியவான்களாகிய நாதாக்கள், இமாம்களினுடைய வழியை பின்பற்றுவதற்கு அவர்கள் தைரியமாக முன் வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஆகிரத்திலே வெற்றியை தரும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன்.